प्रथमा विभक्तिः द्वितीया विभक्तिः तृतीया विभक्तिः चतुर्थी विभक्तिः पंचमी विभक्तिः षष्ठी विभक्तिः सप्तमी विभक्तिः संबोधन प्रथमा विभक्ति. வெரி குட் நன்னா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். சரி, அடுத்தது ராஜாராமன் சுவாமி சொல்றீங்களா? ராஜாராமன் சுவாமி. எஸ் சார். எஸ் சார். இப்போ ராஜாராமன் சுவாமி நீங்க சொல்லுங்க. பிரதமா விபக்தினா என்ன அர்த்தம், த்விதியா விபக்தினா என்ன அர்த்தம், அந்த வேற்றுமை உருபு என்ன பண்ணும்? பிரதமா விபக்தினாக்க about what we are discussing, subject, வெறும் பெயர் மட்டும்தான். ஆமா, பெயர் பொருள், நாமம் சர்வநாமம் ரெண்டுத்துக்கும் வரும். கரெக்டா? த்விதியா விபக்தினா என்ன? த்விதியா விபக்தினா about what, வெரி குட். திருத்தியா விபக்தி. த்விதியா விபக்தினாக்க by or with. Very good. By whom or with whom. Very good. Chaturthi vibhakti. Hello. ஒரே நிமிஷம் லைன்லயே இருப்போ. நான் பேசுறது கேக்குறதா? இப்ப சொல்லுங்க அண்ணா. திருத்தியா விபக்தி சதுர்த்தி விபக்தினா என்ன? திருத்தியா விபக்தி by whom. ஆமா, பை வித் எல்லாம் சொன்னீங்க திருத்தியா விபக்தி. சதுர்த்தி விபக்தி சதுர்த்தி for whom. ஃபார், வெரி குட். பஞ்சமி விபக்தி from whom. from, வெரி குட். அடுத்தது ஷஷ்டி விபக்தி. षष्ठी विभक्ति வந்து ஆஃப், ஓஎஃப், ஆஃப், ஆஃப். சரி. சப்தமி விபக்தி from him. சப்தமி விபக்தி from whom. in, among, at, இதுதான் சப்தமி விபக்தி. என்னது சார்? வெரி குட். சப்தமி விபக்தி தான் அதான், சரியா? in, among, at, ஓகேவா? ஓகே சார். சம்போதன பிரதமா விபக்தி என்னது? is calling, to call somebody. வெரி குட், நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். thank you. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பிரதமா விபக்திலேருந்து சம்போதன பிரதமா விபக்தி வரைக்கும் வாசிக்க சொன்னா கடகடகடன் வாசிச்சிருவோம். ஆனா அதனுடைய மீனிங்னு வரும்போது நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும், எப்பயுமே இருக்கும். அதனால சொல்றேம்மா. இப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சார்ட் இருக்கா இல்லையா, பிரதமா விபக்தி முதலாம் வேற்றுமை ராமன் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா? இந்த சார்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பார்க்கலாம். அந்த ராமனுக்கு பக்கத்துல நீங்க என்ன பண்ணணும்னா நேம் அப்படின்னு எழுதிக்கணும். நேம் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது ரெண்டாவது இல்ல, நீங்க நிதானமா எழுதுங்க. இந்த டாபிக்க முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கிலீஷ்னுடைய மீனிங் கையோட எழுதிக்கணும். முதல் விபக்திக்கு நேம், இது மீனிங் வந்து நேம் அப்படின்னு பக்கத்துல எழுதிக்கோங்க.
ரெண்டாவது விபக்திக்கு அர்த்தம் சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. அபவுட். அபவுட். திருத்தியா விபக்திக்கு சொல்லலாமா? Yes. திருத்தியா விபக்திக்கு வந்து பை வித். பிஒய் பை வித். திருத்தியா விபக்தி எழுதியாச்சா? சதுர்த்தி சொல்லலாமா? சதுர்த்தி விபக்தி ஃபார். चतुर्थी विभक्ति फॉर. पंचमी विभक्ति फ्रॉम. पंचमी विभक्ति फ्रॉम. षष्ठी विभक्ति ऑफ. ओ एफ ऑफ. षष्ठी विभक्ति ऑफ ओ एफ ऑफ. सप्तमी विभक्ति in, among, at. in, on, among, at. in, on கூட எழுதிக்கணும். in, on, among, at. இதுதான் சப்தமி விபக்தி. In, among, at. இல்ல in, on, spelling sir. on, on. Check on. in, on, among. AMONG. ஆமா among. அடுத்தது at. at at. இதுதான் சப்தமி விபக்தி. संबोधन प्रथमा विभक्ति संबोधन प्रथमा विभक्ति to call somebody. நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவா தெரியுமா? ஓ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேர்டு இருக்குமே, அது என்னது? அல்லாஸ். அது கத்துறதுக்கெல்லாம் சொல்லுவாளே. எக்ஸ்கிளமேஷனா? அது எக்ஸ்கிளமேஷன் அது. எக்ஸ்பிளனேஷன். ஆமா அது மாதிரி கூப்பிடுறதுக்கு எல்லாம் கூட இந்த சம்போதன பிரதமா தான். சரியா? சார் நமஸ்காரம் சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். செகண்ட் விபக்திக்கு சொல்லுங்களேன் சார், அது வந்து எழுதிக்கல சார் நானு. எழுதிக்கோங்கம்மா, அபவுட். அபவுட். ஓகே சரியா? டு கால் சம்படி அப்படினு என்ன சார் சொன்னீங்க சார்? என்னம்மா? டு கால் கட்சியில சம்போதன. டு கால் சம்படி அது வந்து சம்போதன பிரதமா விபக்தி. இன்னொன்னு சொன்னேன். அது இல்லாம ஹோ அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுவோம் இல்லையா? பட் அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸா இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே சரியா? அது வந்து அதுவும் வந்து சம்போதன பிரதமா தான். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம அதிர்ச்சி ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் மே பி குட் ஆர் பேட். இட் மே பி குட் ஆர் பேட் வச்சுக்கோங்களேன். அதுல திடீர்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? இப்ப கூப்பிடும்போது ஹே மாதவா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? இது ஒண்ணு. ஓகே, அது ஒண்ணு. அடுத்தது ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கும்போது ஹே மாதவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சார் ஹாப்பி ஆர் சேட் மூமெண்ட் அது மாதிரி. ஆமா, ஹாப்பி சேடு எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு அந்த சம்போதன பிரதமா விபக்தி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு கூப்பிடுறதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது இத மாதிரி ஹாப்பி அண்ட் சேட் மூமெண்ட்ல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு சம்போதன பிரதமா விபக்தி தான். அதாவது கூப்பிடுறதுக்கு எப்படின்னு கேட்டாங்க, Expressing our feeling. person won't be visible or nearby or whatever. You are just expressing a feeling that he is elsewhere. You are calling something like. Yes. See, இது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம தூரத்துல ஒரு பையன் இருக்கான். நம்ம தமிழ்ல எப்படி கூப்பிடுவோம்? தூரத்துல இருக்கான் ஒரு பையன், ஹே பையா அப்படின்னு கூப்பிடுவோமா இல்லையா? அதேதான். ஹே பால, ஹே அது மாதிரி புரியுதா? ஹே ரமா, ஹே சீதே, இது மாதிரி புரியுறதா? ஹே கோவிந்தா, ஹே அனந்த.
வெரி குட் வெரி குட். அது மாதிரி சரியா? சரி, அடுத்தது புல்லிங்கஹா ஸ்திரீலிங்கஹா நபும்சகலிங்கஹான்னு எழுதிக்கோங்க. இது இருக்கு பாருங்க, புல்லிங்கஹான்ற வேர்டு உங்களுக்கு வேணும்னா இங்க இருக்கு. இங்க போட்டு பாருங்க, புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம்னு போட்டிருக்கா இல்லையா? ஆமா. இதை எழுதிட்டு பக்கத்துல ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம்னு எழுதிக்கோங்க. சில புஸ்தகங்கள்ல புல்லிங்கஹா ஸ்திரீலிங்கஹா நபும்சகலிங்கஹான்னு போட்டிருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. இப்படியும் எழுதலாம் அப்படியும் எழுதலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியா? எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? Yes. எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, sir. ஓகே, வெரி குட். அடுத்தது ஏகவசனம் த்விவசனம் பகுவசனம்னு எழுதிக்கோங்க. ஏகவசனம் த்விவசனம் பகுவசனம். ஏகவசனம் அப்படின்னா சிங்குலர், த்விவசனம் அப்படின்னா டியூயல், பகுவசனம் அப்படின்னா ப்ளூரல். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இது இங்க கொடுத்துருக்கா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. சார் பகுவசனத்துக்கு என்ன சொன்னேன்? ப்ளூரல். ஓகே. எழுதிட்டீங்களா? ஏன்னா இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்க கிளியரா இருந்துட்டா மேற்கொண்டு நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சார் எனக்கு ஒரு டவுட் சார், சிம்பிள் டவுட் தான். ஃபர்ஸ்ட்ல நான் கேட்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இங்க புல்லிங்கஹ அப்படின்னு போட்டிருக்கும் போது பூக்கு மேல ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா? நான் அதை எழுதிக்கவே இல்லை. பூ இல்லன்னு நீங்க என்ன சொன்னீங்க, இம்மை எப்ப வரும் அது? அது வந்து அந்த த வார்த்தைக்கு பூ ப ப ப ப ம
அந்த மான்னு வர அந்த லெட்டரோட எண்ட்ல வர மா வந்து இம்மா ஆயிடும் தானே சொன்னீங்க, அப்படிதானே சார் சொன்னீங்க நீங்க? ஆமாம்மா. மேல அந்த டாட் இப்ப புல்லிங்கஹக்கு இங்க வந்து இங்க எப்படி சார் மேல வந்து பூ மேல ஒரு டாட் வரும்போது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க அதை? பும்லிங்க. பும்லிங்கஹா. பும்லிங்கஹா. பும்லிங்க இம்முதான். அப்ப கரெக்ட் தான் இல்லையா? நான் சொல்றது நான் எதிர்க்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட் தாம்மா. ஓகே சார். ஓகே பும்லிங்க. ஓகே சார். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அதை உங்களால டவுன்லோட் பண்ண முடியாதான்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு வந்திருக்கா? பார்க்கலாம் சார். வந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல பிரதமா அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கேஸ் ஆமா. என்ன கேஸ் அது இங்கிலீஷ்ல அப்படின்றத போட்டிருக்கு பாருங்க. ஆமா போட்டிருக்கு. கேஸ் 1 கேஸ் அக்யூசேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டல் டேட்டிவ். ஓகே இருக்கு. அத நீங்க பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சி இங்கிலீஷ் கிராமர்ல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா இத பார்த்த உடனே ஓ இது மாதிரி தானா அப்படின்றத புரிஞ்சுருவா. சரியா? சார் எனக்கு வரவே இல்லையே சார். எப்படி வரும்? வந்திருக்கேம்மா. வந்திருக்கே. சாந்தினிமாக்கு வரலையா? வந்திருக்கு சார். சார் நீங்க இல்ல எனக்கு தனியா குரூப்னு நான் ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கவே இல்லை சார். எனக்கு தனியா தான் அனுப்பிச்சுருக்கேன். நீங்க உங்க பேர் என்னம்மா? தேவி பாலா தான். ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன். தேவி பாலா அம்மாவை எப்படி நான் குரூப்ல ஆட் பண்ணாம விட்டேன்? ஒரே ஒரு நிமிஷம்மா. இப்ப நீங்க ஆட் ஆயிட்டீங்களான்னு பாருங்க அந்த குரூப்ல. ஆமா சார் ஆட் ஆயிட்டேன் சார். வெரி குட். இப்ப அனுப்பிச்சிடுங்க சார். இப்ப நான் உங்களுக்கு வந்து தனியா அனுப்புறேன். இல்ல பஞ்சமி வந்து இஞ்சும் சேவும் தனியா இருக்காளே, அப்படி இதான் தானே? என்னம்மா? பஞ்சமி. ஆமாமா தனியா இருக்கலாமா? அந்த இடத்துல வந்து அவ வந்து என்ன பண்றான்னா இன்ச்சு போடாம ஞாவே போட்டா அது மாதிரி நீங்க எழுதிக்காங்களோ அதுல பாதி மட்டும் எழுதிக்கும். புரிஞ்சுதா? சாந்தினிமா புரிஞ்சுதா இல்லையாது? எனக்கு புரியல. அவ பஞ்சமீன்னு போட்டிருக்கா. ஆமா அது பஞ்சமி தான். ஆமா. சோ இங்கிலீஷ்ல வேணும்னா கூட அந்த மீனிங் நீங்க எடுத்து பார்க்கலாம். சரி இது மூணு எழுதிட்டீங்களாமா? ஏகவச்சனம், திவச்சனம், பகவச்சனம். எஸ் சார் எழுதிட்டோம் சார். வெரி குட். அடுத்தது குருஜி சமிக்கணும். சொல்லுங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது தமிழ்ல இருக்கிறத அப்படியே இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்க இல்லையா? இது ஆமா ஆமா இந்த லிங்க இது விபக்திகள். ஆமா ஆமா முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைன்னு சொன்னமே. ஆமா அதுதான் இங்கிலீஷ். ஓகே ஓகே தேங்க்யூ தன்யவாதம். வெரி குட் வெரி குட். இப்போ முடிச்சிட்டு வரும்போது வெரி குட். இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சர்வநாம சப்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இது எல்லாம் வந்து ஜஸ்ட் மேலோட்டமா மட்டும் பாத்துக்கோங்க. இது நம்ம டீடைலா சொல்ல போறோம். சரியா? சரி சரி. முதல்ல அஸ்மத் அப்படின்னா என்னது? இது எங்கேயா கேட்டிருக்கீங்களா? எங்கயோ கேட்டிருக்கோம். அஸ்மத் ஆச்சாரியன்னு சொல்றோமே. வெரி குட். யார் அது சொன்னது? மைதிலி ராமசுவாமிமா எங்கேயோ கேட்டுட்டாப்பா. இத அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு எங்கேயோ கேட்டிருக்கா. வெரி குட். வேற யாரு எந்த இடத்துல கேட்டிருக்கீங்க?
இது அந்த தனியல்ல வருதே அதான் ஆமா அஸ்மதாச்சாரிய. ஆமா கரெக்ட். அஸ்மத் ஆச்சாரிய, வெரி குட். வேற எங்கெல்லாம் வருது? வேற எங்கெல்லாம் அஸ்மத்னு கேட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன். அஸ்மத் குருபியோ நமஹா அதெல்லாம் வருது. அஸ்மத் குருபியா Very அதாவது good. சங்கல்பத்துல வருது. அஸ்மத் குருப்யோ நமஹான்னு சங்கல்பத்துல வருது. வெரி குட். 2 இடம் காமிச்சிட்டீங்க. அப்புறமா தர்ப்பண ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய இடத்துல வருது. தர்ப்பணத்துல அஸ்மத் பித்ருன்னு அது மாதிரிலாம் வருது. சரி, அப்புறமா சரி இப்ப இது இது இந்த எக்ஸாம்பிளை வச்சே பாத்துக்கலாம். இப்ப நீங்க சொன்ன 2-3 எக்ஸாம்பிள் இருக்கே, இந்த அஸ்மத்துன்ற வேர்டு என்னத்த சொல்றதுமா? ரெஸ்பெக்ட சொல்றதோ திருங்கிற மாதிரி. ரெஸ்பெக்டபிள சொல்லலாமா? ஓகே, தெரியல, சொல்லுங்க. சரி, எவ்ரி என்னமா சொல்றது? எங்களுடைய எங்களுடைய எங்களுடையன்ற அந்த மீனிங்க சொல்றது. புரியுதா? அவர் ஓகே. நம்ம சொல்லுமா இல்லையா? எங்களுடையனா அஸ்மத். அஸ்மது அவர், OUR அவர் இல்லையா? அவர். இப்போ அதுதான் இந்த அஸ்மத்தினுடைய மொத்த இது. அப்பன்னா எங்களுடைய சொல்லும் போது நானு, நாங்க 2 பேரு, நாங்க எல்லாரும், எல்லாமே இதுலதான் வரும், அஸ்மத்ன்ற விஷயத்துக்குள்ளதான் வரும். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. புரிஞ்சுதா? ஆமா புரியுது. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என்ன இப்ப இந்த அஸ்மது அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, ம். இத நீங்க கேட்டிருக்கின்றத சொன்னீங்களா இல்லையா? ஆமா, அஸ்மத் ஆச்சாரிய அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஆச்சாரியன். எங்களுடைய ஆச்சாரியன். எங்களுடைய ஆச்சாரியன் வரும். என்னது? அதான் எங்களுடைய அவர் ஆச்சாரியன். அஸ்மத் ஆச்சாரிய அப்படின்னா எங்களுடைய ஆச்சாரியன். அப்ப எங்களுடையன்ற மீனிங் நீங்க சொல்லணும்னா அப்ப நீங்க எதை எடுத்துக்கணும்? அஸ்மத். அஸ்மத். அஸ்மத் இதுதான் யூஸ் ஆக போறது. புரியுறதா? ம். அப்ப இந்த அஸ்மத்துக்குள்ள 3 பேர் இனிமேல் வரப்போறா, உள்ளுக்குள்ள இருந்து வெளில வரப்போறான். யார் யாருன்னா ஐ, we both, we all. I, we both, we all. அச்சா, ஓகே. சம்ஸ்கிருதத்துல வந்து அகம், ஆவாம், பயம். வெரி குட் பாய், வெரி குட் பாய். அஸ்மத் இது புரிஞ்சுதா? இப்ப அஸ்மத் என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு நிமிஷம் அதை எழுதிக்கிட்டுமா அதுலயே? ஐ வி அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னேன்? இல்ல நீங்க எழுதிக்கலாம் வேண்டாம். ஆ, இது 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 வந்து எழுதிக்க வேண்டாம், சரியா? ஓகே, ஓகே. இப்ப இந்த வேர்டுக்கு நான் மீனிங் சொல்லாம நான் அடுத்தது ஸ்கிப் பண்ண கூடாது இல்லையா? அதுக்காக உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஓகே. ஓகேவா? சரி, ஆ. ஓகே. சரி, அஸ்மது அதனுடைய ஆப்போசிட் வந்து யுஷ்மத். அப்படி வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்க? ஆப்போசிட் இஸ் உஷ்மதா. யுஷ்மத், யுஷ்மத். யுஷ்மதா, யூவா? இது இங்க இருக்கே, ரெண்டாவது வேர்டு இருக்கே யுஷ்மத்னு. ஓ, அங்கேயே இருக்கு. ஓகே, ஓகே, ஆமா, ஓகே. யுஷ்மத். ஓகே, ஓகே, ஓகே. அஸ்மத்துக்கு இது ஆப்போசிட் அப்படின்னா நீங்க சொல்றீங்க அஸ்மத் ஆச்சாரிய. அஸ்மத் ஆச்சாரிய I got my class, Sanskrit class now. Can you come up sometime later by 6 o'clock? உங்களுடைய வருமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். புரியுறதா? புரியுது. அஸ்மத் ஆப்போசிட் உஷ்மத். யுஷ்மத், எங்களுடைய, உங்களுடைய. உங்களுடைய. புரியுறதா? புரியுது. ஓகே. சரி, அப்ப இதுல என்ன மீனிங் வர போறதுன்னா யூ போத், யூ ஆல். அதேதான் வரும். வருது. ஆமா, ஆமா. இப்ப அஸ்மத் யுஷ்மத் 2 புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது சுவாமி. புரிஞ்சிருச்சு சுவாமி. அஸ்மத் யுஷ்மத். யாருக்கு புரியலையோ கேட்கலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட். சாந்தினி மாக்கு புரிஞ்சுதா? உஸ்மத்னா எங்களுடைய, உஸ்மத்னா உங்களுடைய. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல வரேன் கேட்டா. புரிஞ்சுதா? சாந்தினி மாக்கு புரிஞ்சுதா? சாந்தினிமா நீங்க எனக்கு புரியவே இல்லை, கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாருக்கு கஷ்டமா இருக்கு? சார் எனக்கு தான் சார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு சார். இது எது கன்ஃபியூஸா இருக்கு? இந்த 2 இது பாருங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க அதுக்கு முன்னாடி லைன்ல என்ன சொன்னீங்க, நாம், நாங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அஸ்மத்துக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஐ, வி போத், வி ஆல் வெளில வந்துருது அப்படின்னீங்க. ஐ, வி போத், வி ஆல் வெளில வந்துருதா? அப்படிதானே சார் சொன்னீங்க? வெளில வந்துருதுலாம் சொல்லமா? அதுக்குள்ள அந்த 3 அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னார். இல்லம்மா, இப்போ 3. ஓகே ஓகே ஓகே, அதான் என்ன பார்த்தேன். நாம், நாங்கள்,
நாம் நாங்கள் அவர்ஸ் வரும்போது ஐ வி போத் வி ஆல் எப்படி வெளில வரும்னு யோசிச்சேன் சார். அதே எனக்கு பைத்தியம். இல்ல இல்ல, அதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அவர் சொன்னார். இது ரொம்ப சிம்பிள்மா. இப்போ நம்ம எல்லாம் அந்த காலத்துல என்ன சொல்லுவோம், பால் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இருக்கு. பால் இருக்கா இல்லையா? எஸ் சார். இப்போ ஒருத்தர் வந்து சொல்ற இந்த பாலுக்குள்ளதான் நெய் இருக்குன்னு சொல்ற, நம்ம கரெக்ட். ஒத்துப்போமா? ஆமாம் சார், ஒத்துப்போம் சார். அந்த நேரத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? இல்ல சார், எதனால? அதுக்குள்ள இருக்கிறதுனால, அதுல இருந்து வெளில வருதுனால. தெரியுங்கிறதுனால அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறோம் தெரியும். அதனால இருக்கு அந்த பொருள், அதுல சப்ஸ்டியூட்டா இருக்கு. இருக்கு. அதே மாதிரிதான் இந்த அஸ்மது அப்படின்ற ஒரு வேர்டுக்குள்ள 3 வேர்டு ஒயிஞ்சின்னு இருக்கு. என்ன வேர்டு ஒயிஞ்சு? 3 வேர்டு. ஆமா. இத வந்து கொஞ்சம் அப்படி பிரிச்சு நம்ம வந்து வெளில இத பத்தி டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது அந்த 3 பேரும் வெளில வருவா. புரியுறதா? புரியுது சார். அந்த 3 பேர் யாருன்றதுதான் நான் இப்ப உங்களுக்கு மீனிங் சொன்னேன். புரியுறதா? புரியுது சார். புரியுது. அப்போ அந்த அஸ்மது அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான், நாங்கள் இருவர், நாங்கள் அனைவரும். புரியுறதா? புரியுது சார். ஓகேவா? எஸ் சார். சரி. யுஷ்மதுன்னு சொல்லும்போது நீ, நீங்கள் இருவர், நீங்கள் அனைவரும். புரியுறதா? புரியுது. அப்போ அஸ்மதுன்ற அந்த சப்தத்தை சொல்லும் போது அதுக்குள்ள சில பேர் உள்ளுக்குள்ள இருக்கா. புரியுறதா? எஸ் சார். புரியுது சார். யுஷ்மதுக்குள்ள சில பேர் இருக்கா. சரியா? ஆமா ஆமா. இப்போ இத பார்க்கும்போது தெரியலையே அப்படின்னா, பார்க்கும்போது தெரியாது. இப்போ 500 ரூபாய் நோட்டுக்குள்ள 5 100 ரூபாய் நோட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா பார்க்கும்போது தெரியாது. 500 ரூபாய் தான் தெரியும். நாங்கள் இருவர். கடையில போயிட்டு சார் ஒரு 5 100 ரூபாய் நோட்டு தாங்க சார்னா இதை வாங்கி நம்ம கிட்ட தராளா இல்லையா? சார். அதே மாதிரியே தான் இங்க. சரியா? எஸ் சார். ஆமாமா. சரி. இப்போ 3வதுக்கு வரலாம். தத்துன்னு ஒருத்தர் வர்றாரு அங்க இருந்து. யார் வர்றது? ஆமா, தத்துனா தட்டு. சரி. இந்த தத்துக்குள்ள யார் யார் இருக்கா அப்படின்னா, அவன், அவள், அது, அவர்கள், அவைகள், இவ 5 பேர் வரா. யார் யார் வரா? அவன், அவன், அவள், அவள், அது, அது அவர்கள், அவர்கள், அவை, அவைகள், அவைகள், அவை. புரியுறதா? இது எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சரியா? ஓகே சார். புரியுது சார். சார் நீங்க ரொம்ப நேரமா இதோ 3 இருக்குன்றீங்கோ 5 இருக்குன்றீங்கோ, என்னது எங்க இருந்து அதை காமிக்க போறீங்க அப்படின்னா அது இப்ப காமிக்க போறது இல்ல. புரியுறதா? அது லெசன் வரும்போது ஓஹோ அந்த 5 பேர் இவாதானா இவாக்குள்ள இருந்து வந்தவான்னு நீங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க. சரியா? புரியுது சார். இப்போதைக்கு இது யார பத்தி சொல்றது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? புரியுது சார். என்னமா? யுஸ்மத்ல யுஷ்மதுக்குள்ள நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க. உங்களுடைய. ஆமா. நீங்கள் அனைவரும். புரியுறதா? நீங்கள் இருவர், நீங்கள் எல்லோரும். ஓகேவா? நீங்கள் இருவர். சரி. அப்போ அஸ்மதுன்ற சப்தம் யார பத்தி சொல்லும்னா, நம்ம ஏற்கனவே பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷான்னு 3 பார்த்தோமா இல்லையா? எஸ் சார். ஆமா. அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய உத்தம புருஷாவை சொல்றது அஸ்மத் சப்தம். எஸ் சார். புரியுறதா? எஸ் சார். அந்த உத்தம புருஷாவை நம்ம எத்தனாவது பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் பர்சன். தைரியமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன். ஆமா. புரியுதா? உத்தம புருஷா. அப்போ அந்த அஸ்மத் சப்தம் யார பத்தி சொல்றது? ஃபர்ஸ்ட் பர்சன். உத்தம புருஷன். பத்தி சொல்றது. புரியுறதா? எஸ் சார். சரி. யுஷ்மத் சப்தம் யார பத்தி சொல்றது? செகண்ட் பர்சன். அது செகண்ட் பர்சன் சொல்றது. மத்தியம புருஷா. மத்தியம புருஷா. புரியுதா? ஓகேவா? எஸ் சார். சரி. அது பக்கத்துல தத்துன்னு ஒண்ணு இருந்ததே. தத்துக்குள்ள நம்ம இப்ப சொன்னோமே அவன், அவள், அது, அவர்கள், அவைகள். அதுவும் அதேதான். மத்திய புருஷன். மத்தியம புருஷா சார். பிரதம புருஷால வரும் சார் அது. வெரி குட். பிரதம புருஷான்னு சொன்னது ஆமா ஆமா பிரதம புருஷக. சாரி நான் சாரி. பிரதம புருஷா இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? எஸ் சார். சரி. பாப்பா சூப்பர். தத்த பார்த்த உடனே தத்துன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறேன். என்ன பத்தி எதுவுமே நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற. ஏ தத் அப்படின்னு பார்த்த உடனே
ம். இந்த மீனிங் சொன்னவர் என்ன பண்ணார், ம். அப்பா தத்துன்னு சொல்லும் போது அவன், அவள், அது, அவர்கள், அவைகள்னு சொல்லனா இல்லையா? ஆமா. அந்த ஆவை எடுத்துட்டு ஈ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். என்ன போட்ட? இது இவன். அச்சா, இவன், இவள். இவன், இவள், இவர்கள், இவைகள், இது. புரியுறதா? இவன், இவள். இது எதை பத்தி சொல்றது? பக்கத்துல இருக்கான்றது சொல்றது. இங்க பாரு, ஏத்தத்து சப்தம் தான் இது எல்லாத்தையும் சொல்ல போறது. புரியுறதா? ஓ. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்கு புரியலையோ சொல்லலாம். இதுல என்னென்ன சப்தம், என்னென்ன மீனிங் வரும்? இவன், இவன், இவள், இவைகள். இது, இவர்கள், இவைகள். அச்சா, இதுங்கிறதும் வரும் இல்லையா? ஆமா. ஏத்தது புரிஞ்சுதா? புரியுது. இவைகளும் வரும் இல்லையா? இவைகளும் வரும் இல்லையா அதுல? ஆமா ஆமா ஆமா. ஆமா. இவன், இவள், இது, இவைகள். அப்ப இன்னொன்னு இவர்கள். இவர்கள். புரிஞ்சுதா? அடுத்ததா ஒண்ணு இருக்கு, இது எதின்னு இருக்கா இல்லையா? இது எதி கிடையாது, இது எத்து. என்ன எழுதணும்? எத்து. இங்க தத்துன்னு இருக்கா இல்லையா? ஆமா, அதே மாதிரி இந்த தேவை எடுத்துட்டு யா போட்டா இது என்ன ஆகும்? எத்து. இந்த எத்து தான் இங்க இருக்கணும். இவன் எதின்னு போட்டான். புரியுறதா? எத்து. ஓகே. சோ நீங்க யா போட்டு பக்கத்துல ஒரு தாவை போடுங்க. ஒரு அதாவது மூணாவது தான் இல்லையா அது? ஃபர்ஸ்ட் தா, மூணாவது தா இல்ல, முதல் தா. புரியுறதா? அச்சா, அச்சா, எத்து. அச்சா, எத்து. ஆமா, எத்து, இத்து. ஓகேவா? ஓகே. சரி, எத்துன்னு சொன்ன உடனே அதுல ஒரு 4-5 பேர் ஒயிஞ்சின்னு இருக்கா. யார் யாரு? ஓ, சபாஷ். யார் யாருன்னா, எவன், எவள், எவர்கள், எவைகள், எது. என்னது அது? சொல்லுங்க. எவன், எவன், எவள். கொஸ்டின். எவர்கள், எவன், ம். எவன், எவள், எது. எவர்கள், எது, எவை. வெரி குட். புரியுறதா? பாப்பா. ம். ஆனா இப்ப வந்து இதுல கொஸ்டின் மொத்தம் சொல்லும் 4 போது, இருக்கா? வெயிட். இதுல கொஸ்டின் சொல்லும் போது உடனே கிம் வருவார் இங்கேருந்து. சுவாமி, நான் தான் சுவாமி கொஸ்டின். இந்த எவன் வேற, நான் என்கிட்ட இருக்கிற எவன் வேற. புரியுறதா? இது வேற, இது வேறன்னு சொல்லுவார். அப்போ இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஆத்துல இருக்கும்போது தூரத்துல இருந்து கல்லை தூக்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆத்து மேல வந்து பட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கோவத்துல என்ன கத்துவோம்? டேய். என்ன இது ரொம்ப ஏய் அப்படியா? யார் சொன்னது? வேங்கடராமன் சுவாமி கரெக்டா அனுபவத்துல பேசுறாரு. எவன்டா அது கல்லடிச்சு சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? எவன்டா அது கல்லடிச்சு. அப்போ எவன்னு அங்க வரதா இல்லையா? ஆமா. அந்த எவன் தான் இது. இது கேள்விக்கான எவன் கிடையாது. புரியுறதா? எவன். ஓஹோ. சரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒண்ணு மட்டும் தானா இதுக்கு? இருங்க, நான் ஒண்ணு சொல்லியே முடிக்கலையே. எவன், எவள், எது, எவர்கள், எவை. சரியா? புரிஞ்சுதா? சரி. இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமர், இப்ப வந்து ராமரை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது நான் என்ன டிஸ்கிரைப் பண்றேன்? எந்த ராமன் தசரதனை கொன்று சீதா பிராட்டியை அயோத்திக்கு திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தாரோ அந்த ராமனை நான் வணங்குகிறேன். இப்ப நான் எந்த ராமனைன்னு தானே ஆரம்பிச்சேன். ஆமா. அந்த எந்த ராமனைன்னு நான் சொல்லும் போது இந்த எத்து சப்தத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அச்சா, கரெக்ட். புரியுறதா? இப்ப இந்த இடத்துல எந்த ராமன் வரும்போது இது கேள்வியா வரல. புரியுறதா? புரியுது. கரெக்ட். புரியுது. எவன் செஞ்சானோ அது மாதிரிதான் வருது. புரியுறதா? இது கேள்வி கிடையாது. இப்ப இந்த அஸ்மதுல இருந்து எத்து வரைக்கும் புரிஞ்சுதா இல்ல புரிஞ்சா மாதிரி தெரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. அடுத்த கிளாஸ்ல தான் தெரியும் புரிஞ்ச எவ்வளவு தூரம் புரிஞ்சது. தான் கொஞ்சம் இன்னைக்கு அந்த இது வந்து இது வந்து இன்டராகேட்டரி கிடையாது, அதாவது கொஸ்டின் இது கிடையாது. வினை யார் வினையோட வினைய செய்யறானோ அந்த வினைய செய்யறவனை பத்தி குறிக்கிறது. அது பொலைட்டா சொல்றது, பொலைட்டா இருக்கிற மாதிரி. அவ்வளவுதான். சரியா? இப்ப அப்படி பார்த்தோம்னா இருக்கும். அது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது
நீங்க வந்து இந்த அலைப்பாயுதே அப்படின்னு ஒரு படம் பார்த்திருந்தீங்கன்னா ம். அதுல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ஆமா. எவனோ ஒருவன் வாசிக்கிறான். Very ஆ? good. ம். ஆமா. இந்த எவனோ ஒருவன் வாசிக்கிறான்ற இடத்துல எவனோன்னு வரதா இல்லையா? ஆமா. ஆமா. அந்த அந்த எவனோன்றதுதான் எது சப்தம். So, யாரோன்ற மாதிரி. ஆமா, புரியுறதா? புரியுது. பட் Okay. தட் அப்ப கேட்கிறவாளுக்கு அவனை பத்தி ஏதோ தெரியும்னு நினைச்சுக்கலாமா? இல்ல அது மாதிரி கூட வராது இது. புரியுறதா? ஆ. இது வந்து இன்ட்ராகேட்டிவ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல ஏன் இது அப்படின்னா, இன்டர்கேட்டிவ் இல்ல. பட் ஆமா. இப்ப வந்து நீங்க அந்த ஒரு 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 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ம், எவனோ ஒருவன் பாடுகிறான்னு சொன்னச்சே, பட் த சிங்கர் நோ தட் சம் எவனோ she is identifying somebody else by addressing எவனோ ஒருவன். அப்படிதானே? யாருன்னே adjective. தெரியலன்னு அர்த்தம். அப்ஜெக்டிவா? See, இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ராமாயணத்துல ராம கதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சுவாமி. ஆ. அந்த ராம கதான்றது வந்து ரொம்ப சின்ன ஒரு புக் அது. சரியா? அதுல முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்னன்னு ஆரம்பிக்கும்னா, யஹா தாசரதிர் பூத்வா. யஹா தாசரதிர் பூத்வா அப்படின்னா எவன் தசரதனுக்கு மைந்தனாக பிறந்தானோ ம். அந்த ராமபிரானை வணங்குகிறேன். சரியா? ஆமா. அப்போ அப்போ இது கேள்வியா வராது. எப்படி வரும்னா, யாரு இது மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்தாலோ அவளை நான் வணங்குறேன். அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளமேட்டரி கூட வராது இதுல. இல்ல அது இல்ல அதுவும் இல்ல. அதாவது இன்டர்கேட்டிவும் கிடையாது. அதாவது கிடையாது. question கிடையாது. குறிப்பிட்டு சொல்றது ஒரு பர்சன் இவர் யாரு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றோம். குறிப்பிட்டு அதுதான் சொல்றது அதுல இருக்கு. குறிப்பிட்டு சொல்றது. பட் இதனுடைய யூசேஜஸ் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த, எவன், எவள், எது, எவர்கள், எவைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். புரியுறதா? புரியுது. இப்ப வந்து நம்ம இப்ப அது யூஸ் ஆகாது, செக் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வந்து சில ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிக்கிறோமா இல்லையா? அப்படி சொல்லலாமா? எவை நமக்கு வந்து தெரியாதோ அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். யானி காணி, இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கு. யானி காணி யானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச. இப்போ வரதா இல்லையா? எஸ் சார். வருது யாரு? யானி காணிச்ச பாப்பானின்னும் போது யானி பாப்பானி, எந்த எந்த பாவங்களை அடியேன் செய்தேனோ, சரியா, ஜென்மாந்தரத்திலே Okay. செய்தேனோ. அப்போ எந்த எந்த பாவங்களைன்னு மீனிங்ல போறதா இல்லையா? எஸ் சார். புரியுது. ஆமா 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 புரியுது. அது மாதிரியான மீனிங்க்கு தான் இது வரும். சரியா? புரியுது. இப்ப புரியுது. எஸ். அடுத்தது இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இந்த யோந்த பிரவிஷ்யம் சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா, அது யோந்த பிரவிஷ்யில வரக்கூடிய இந்த எத்து சப்தத்தை இருக்கக்கூடியது இதுதான் யஹா அப்படின்றது தான். சரியா? எவனொருவன் எனது மனதுக்குள் புகுந்து இருக்கிறானோ அப்படின்றதுதான். சரியா? இப்ப வந்து இங்க நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி வந்து இவா இருக்கிறதுனால, சிங்க பெண்கள் இருக்கிறதுனால அவளுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டக்குன்னு அவளுக்கு புரிஞ்சிடும். உடனே நம்ம வந்து மகாலட்சுமியினுடைய ஸ்லோகம் வாசிக்கும் போது யாதேவி சர்வபூதேஷு பக்தி ரூபேன சம்ஸ்திதா புத்தி ரூபேன சம்ஸ்திதா இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? எஸ் சார். முதல்ல யா தேவின்னு தானே ஆரம்பிக்கிறா. ஆமா, யா தேவி. அப்ப அந்த யாக்கு என்ன அர்த்தம்னா, எந்த தேவியானவள் பக்தி ரூபமாக வீற்றிருக்கிறாளோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன். எந்த தேவியானவள் புத்தி ரூபமாக வீற்றிருக்கிறாளோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன். புரியுறதா? எஸ் சார். இப்ப இங்க வந்து இந்த எந்த 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 எந்தன்னு வரதா இல்லையா? எஸ் சார். எல்லாம் எத்து சப்தம் தான். புரிஞ்சுதா? அப்ப எத்து சப்தம்னா என்னதுன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு. ஏஷியமா சொல்றதுன்னு சொல்றாங்கல்ல சார், அதே மாதிரி. என்னமா? ஏஷியம். எஸ், கரெக்ட். சரியா? சரி, இது கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். ஆனா நம்ம இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா வாசிக்கலன்னா நம்மளால வந்து மேற்கொண்டு பாடம் போகும்போது திருன்னு முழிச்சுட்டு இருப்போம்.
சரியா? இல்ல, இதுவே திருதுன்னு முடிக்கிற மாதிரி. இல்ல சுவாமி இல்ல இப்ப இல்ல இந்த பாடத்துல கொஞ்சம் திருன்னு முழிச்சு கத்துண்டு கொஞ்சம் மேல் பாடத்துக்கு போயிட்டோம்னா அப்ப திருன்னு முழிக்கும் போது பெரிய திருன்னு முழிக்க மாட்டோம். ஏதோ கொஞ்சமா அப்படி முழிச்சுண்டு பரவாயில்ல ஏற்கனவே வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். நிறைய திருன்னு முழிச்சதுனால ப்ராப்ளம் இல்ல. கிளாஸ்ல கேட்டாதான் எந்த அளவுக்கு போயிருக்கு மூடலன்னு தெரியும். சார் நான் நான் தேவிபாலா பேசுறேன். நான் விபக்தி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா பிரதம விபக்தி அப்புறம் என்னது தித்தியா விபக்தி அப்படின்னா, நீங்க என்ன சொன்ன, பிரதம விபக்திக்கு நாம நேம் வந்துடும், தித்தியா விபக்திக்கு ஐ வார்த்தை முடியும். சோ நான் என்ன நினைச்சுட்டேன், எதெல்லாம் ஐல முடியும் அதெல்லாம் அதாவது ஐயின்னு சப்தம், ஐயின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாவே நம்ம தித்தியா விபக்தின்னு நினைச்சுட்டேன் சார் நானு. இல்ல அது மாதிரி கிடையாது, அது மாதிரி கிடையாது. அது அந்த ஐன்றது எதுலன்னா மீனிங்ல தானே ஐன்னு சொன்னேன். ஆமா, நான் எப்படி புரிஞ்சுட்டேன் பாருங்க. அதான் இந்த இது எப்படின்னா, டைம் நம்ம கத்துக்கும் போது எல்லாருமே இது மாதிரி தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு இயல்பு தான். சரியா? அது ஒரு 2-3 கிளாஸஸ் அதை பத்தியே பார்த்து அதை பத்தியே பேசும்போது அப்ப அதுல ஒரு தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை என்னன்னா பொறுமை தான் தேவை, வேற ஒண்ணும். பொறுமை இருந்ததுன்னா அது உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். நல்லா கத்துக்கிறோம். சார் இது ஏபிசிடி ஆல்பபெட் சொல்லி கொடுக்கும் போது அம்மா எழுதிப்பாரு எழுதிப்பாங்க. 52 வயசுக்கு மேல சான்ஸ்கிரிட் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 52 வயசு எங்க 70 வயசுக்கு நாங்க 72 வயசு. கரெக்ட், அதான் 70 நாளா. அதாவது முழிப்புதுங்கிறது சார், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அது மாதிரி நினைச்சுக்கவே வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை உங்ககிட்ட பழகாத ஒரு குழந்தைய நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது உங்ககிட்ட வரவே வராது. அது அழ ஆரம்பிச்சிரும். அது மாதிரிதான் சம்ஸ்கிருதம் கூட. அது பழகாத ஒரு குழந்தை மாதிரி தான் முதல்ல அழுகும். ஒன்ஸ் அதை நீங்க டாய்ஸ் காமிச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாம் காமிச்சு உங்க வசம் படுத்திட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. அது மாதிரிதான் சம்ஸ்கிருதம். சரியா? சரிங்க சார்.